சென்னையில் கைப்பற்றப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுவாமி சிலைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆழ்வார்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை சிலை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான கற்சிலைகள், ஐம்பொன் மற்றும் உலோக சிலைகளை அவர்கள் கைப்பற்றினர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெற்று வரும் இந்த சோதனை 5வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள தீனதயாளனின் பாஸ்போர்ட்டை முடக்கிய போலீசார் அவரை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட சிலைகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக 41 சிலைகள் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட சிலைகளில் துர்க்கையம்மன் சிலையும் தங்கத்தால் செய்யப்பட்ட நடராஜர் புகைப்படமும் தங்கள் பகுதியைச் சேர்ந்த கோவிலுக்கு சொந்தமானது என்று விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பூண்டி கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிட்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவை திருப்பி அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தேடப்பட்டு வந்த தீனதயாளன் சரணடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தீனதயாளன் எங்கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. தொழில்துறை அதிகாரிகள் போறாங்க சார், திங்கக்கிழமை வர்றாங்க. அப்ப கண்டுபிடிச்சு எல்லாமே உண்மையான திருடப்பட்டவ எல்லாம் ஒரு கோயிலே காலி பண்ணிருக்காங்க. ஒரு கோயிலோ 2 கோயில் மொத்தமா காலியா இருக்கு. அதனால எடுத்துருக்கிறோம். உள்ள எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கு. இது அவர் ஒரு விளக்கம் சொல்லலாம், அது வேற கோர்ட்ல ஒரு விளக்கம் சொல்லுவாரு. நாங்க கோர்ட்ல ஒரு மேல ஒட்டுமொத்தம். திருச்சி மாவட்டம் மொட்டக்குடி காவிரி ஆற்று பகுதியில் நந்திலிங்கம் உள்ளிட்ட 7 கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிலைகளை மீட்ட திருவெரும்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிலைகள் கடத்தப்பட்டு காவிரி ஆற்றில் வீசப்பட்டதா அல்லது சென்னை ஆழ்வார்பேட்டையில் சிலை கடத்தலில் ஈடுபட்ட தீனதயாளனோடு தொடர்புடைய யாரேனும் இந்த சிலைகளை காவிரி ஆற்றில் வீசி சென்றுள்ளனரா என்கின்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது.